மாமா சீக்கிரம் துணியெல்லாம் துவைங்க. பாப்பா இவ்வளவு நேரமா உங்க மூஞ்சி பார்த்துட்டு இருக்கு. இரு ராணி, நிறைய துணி இருக்குல்ல, எல்லாமே பாப்பாவுடைய அழுக்கு துணி. பாப்பா பாப்பா ஏ மொட்டை பாப்பா அழுக்காக்கி வைக்கும் அசிங்கமான பாப்பா. ஏய், நம்ம பாப்பாவை அப்படிலாம் சொல்லாதட்டி. மாமோய் செல்லம்மா தானே சொன்னேன். பாப்பா இதுல உட்காந்துரி, அம்மா நீந்திட்டு வரேன். டிஷ்கால் லா 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 லா. ஏட்டி உள்நீச்சல் போடு. லூ 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 லூ. ராணி ராணி லூ 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 லூ. ராணி போதும், மூச்சு முட்டு மிட்டி. டிம் 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 டிம். அம்மா வந்துட்டே. நீச்சல் நீச்சல் தண்ணிக்குள்ள நீச்சல். பாய்ச்சல் பாய்ச்சல் குரங்கு மாமா பாய்ச்சல். குரங்கு மாமா துணி துவைக்காரு. அம்மா வந்துட்டேன். வாங்க வீட்டுல போய் இட்லி தம்போம். நீங்க 2 பேரும் போங்க, நான் துணி துவைச்சிட்டு வேறு 2-3 துணியை தண்ணியில விட்டுட்டேன். பரவாயில்ல மாமா, துணி போனா போட்டும். குரங்கு மாமா துணி துவைச்சிட்டு வாங்க. புது வெள்ளை மலை இங்கு பொழிகிறது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகிறது. எங்க வெள்ளை மழை பொழியுது, வெயிலு தான் பல்ல காட்டுது. இருந்து துணி காஞ்சதை எடுத்துட்டே போயிருவோம். புது துணி ரொம்ப நேரம் வெயில போட்டா ஒரு மாதிரி வெளறி போயிருது. ஆமா, கொஞ்ச நேரம் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல அடிக்கிற வெயில காஞ்சிரும். இவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாட்டு படிச்சுட்டே துணி காய போடுறா. இவளை எனக்கு ஒரு வழி பண்ணணும். யாத்தாடி, யாரையும் கணி யாரு முதல்ல அடிச்சது? எம்மாடி திரும்பி பார்த்தா அழகானுமே. எம்மா உச்சி வெயில நின்றுட்டு இருக்கோமே, பயமாதான் இருக்கு. சும்மாவா அந்த காலத்துல சொல்லியிருக்காவோ உச்சி வெயில நிக்க கூடாது, பேய் அடிச்சிரும்னு. ஆத்தாடி ஆத்தா, இது கண்டிப்பா பேய் தான். ஓடிடுவோம். நல்லா ஓடிட்டி உன்னை ஓட விடுறதுல எனக்கு சந்தோஷமே இருக்கு. துணி வளரி போனாலும் பரவாயில்லமா, பேய் அடிச்சு அவன் நான் விரும்பல, நான் போறேன். நான் இப்ப இந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போய் மண்ணில் தூக்கி போட போறேன். ஏறி அம்பளட்டு துணியை எடுத்து மண்ணில் தூக்கி போடுவேன். பங்கச்ச வீட்டு துணி இப்போ குப்பைக்கு போக போகுது, குப்பைக்கு போக போவது. என்னம்மா மேனேஜர் கொண்டுட்டு இங்கே வந்திருக்கியோ? ஏட்டி அப்படிலாம் சொல்லாதீங்கட்டி, எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. நான் எப்பவுமே உங்க எலிச்சக்கா தானே மெண்டல். சும்மா இருட்டி, அந்த கோப்பட்டு கிண்டல் அடிச்சுட்டு. ஏக்கா, உங்க புருஷனை வேலைக்கு அனுப்பியாச்சா? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த வார்த்தையை கேட்க தெரியுமா? உங்க புருஷன் அப்ப எங்க பாப்பாளுக்கு 3 மாசம் இருக்கும்போது ஓடனவன். இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த வார்த்தை எனக்கு தாண்டி கேட்க. நோ ஃபீலிங்ஸ், ஒன்லி என்ஜாய். சரி, நின்றுட்டே இருக்காதீங்க, இருங்க. உட்காருவீங்களா இல்லை எதுவும் சேர் கொண்டு வரணுமா? சேர் எடுத்து உன் மண்டையில போடுப்பா. சரி, எதுக்காக உங்களுக்கு அவசரமாக வர சொன்னோம் அப்படின்னா, நம்ம மீட்டிங் போட்டோக்கோ, முக்கியமான மீட்டிங்கு. நம்ம சுந்தரியே சொல்லுவோம். எட்டி சொல்லிட்டி. அது ஒன்றும் இல்லை, நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகாம எல்லாம் மண்ணை கவிட்டு போச்சு. நான் நேற்று திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு ஊறுகாய் பண்ணி பார்த்தேன். செம்ம ருசியாக இருந்தது. அப்படி ஒரு ஊறுகாய் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. ஏன்ட்டி எதுவும் பள்ளிகளையே போட்டியா? சும்மா இருட்டி, அது சூப்பரான ஊறுகாய். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நானே 5 வாட்டி வச்சு சாப்பிட்டேன். 5 வாட்டி வச்சா வயிறுலாம் காந்த மட்டி, வயிறு எரிய மட்டி. அதை எப்படி பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஏமட்டி, வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனையா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணுமா? ஐயா இடிச்சக்கா, பேசுறத காலுங்க. அந்த ஊறுகாய் செம்ம டேஸ்டா இருந்தது. அது பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னா, அந்த ஊறுகாய் மாதிரி நம்ம செஞ்சு முதல்ல ஒரு பேக்கெட்ல போட்டு விற்போம். அது நல்லா போச்சுதுன்னா ஊறுகாய் டப்பா நம்ம ஆரம்பிச்சா என்ன, நம்ம ஆளாளுக்கு காசு போட்டு எங்க வீட்டுல நான் எப்படி செஞ்சனோ அதே போல அந்த ஊறுகாவை செய்வோம். செஞ்சு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு எல்லாம் போய் கொடுப்போம். நெட்ட வழியே நான் ஏதாட்டும் ஒரு வண்டி எடுத்துக்கிடுதோம். நீங்க எல்லாருமே செய்யுங்க, காசு மட்டும் ஆளாளுக்கு கொஞ்சம் போடுவோமே. அப்படி பண்ணா நல்லா இருக்கும்ல. நம்ம கீதாக்கா நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாவோ, நல்ல வாயாலேயே பேசி ஈஸி இது பண்ணிடுவாவோ. உங்க மேனேஜர் பேங்குக்கு போறாரு, அங்க ஒரு 2-3 பேர்கிட்ட கொடுத்தா கூட அவங்க நல்லா இருந்தா வாங்குவாங்களாக்கா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வைப்போமா. அருமையான ஐடியா சுந்தரி. ஆனா உண்மையிலே நல்ல போட்டியாட்டி. வேற எதுவும் வயல்களை வைக்க முடியாம வயிற்றுக்கு எதுவும் ஒத்துலாம போயிட்டுன்னு அப்புறம் நம்மள அடிச்சே கொண்டு விடுவாவோ. இல்லக்கா, நான் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஏட்டி எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டப்பால கொண்டு வாட்டி, நான் வீட்டுல வச்சு தம்பேன். திரும்பி பண்ணார குறைங்க, நான் பண்ணது கொஞ்சம் தாண்டி வேற டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறமா நிறைய போட்டு பண்ணுவோம். சரி சரி, போய் எடுத்துட்டு வா. வேற ஊறுகாய் தானே நல்லா இருக்காது, கொஞ்சம் சோறும் தயிரும் கொண்டு வா. சாப்பாட்டுக்கு செத்தவள ஊறுகாய் முதல்ல நக்கி பாரு. ஏன்டி அவ எப்படி இருக்குன்னு பாக்கணுங்க, சோறை போட்டு கொண்டு வர சொல்லுத. ஏக்கா, வெறும் ஊறுகாயை நக்கி பார்த்தா நமக்கு அதில் ருசி தெரியாதுக்கா. இந்த மாதிரி சோறுகிற போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சாதான் நல்லா அந்த உண்மையான ருசி தெரியும். ஆமா, நீயும் சோத்துக்கு செத்தவ தானே, நீயும் அப்படித்தான் பேசுவ. நான் வந்துட்டேன், ஊறுகாய் கொண்டு வந்துட்டேன். என்னட்டி அது வட்ட வட்டமாக வெட்டி போட்டிருக்க? பிஸ்கட் அதையும் அழைச்சி போட்டு வந்துட்டியா? கொண்டாட்டி என்ன ஊறுகாய் நல்ல பெருசு பெருசா வெட்டி போட்டிருக்க? ஏக்கா, இது பாவக்கா ஊறுகாக்கா. சி, பாவக்காய் ஊறுகாவா? பாவக்காவே பிடிக்காது, இதில் ஊறுகாய் வேறையா? என்னட்டி நீ நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணான்னு பார்த்தா இப்படி மணாலி போட்டிய? அட மெண்டல் குரங்க, முதல்ல அதை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறமா நீ இந்த பாவக்கானே நம்ப மாட்டேன்.
ஏன் அவ்வளவு மோசமான கசப்பிள்ளையா பண்ணியிருக்க? நீ குடும்பம் அவங்கெல்லாம் பேசிட்டே இருப்பாவோ. யாத்தாடி கீத்தாக்க வாயை பொழந்துட்டாவுல. ஏன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கம்மா, பின்னாடி கிணறு வேற இருக்கு, விழுந்து விழுந்து தொலைச்சிடாம. கீதா ஏமிட்டி வாயை பிளந்துட்டு இருக்க? கூடு. நல்ல மனமா போட்டிருக்காளே, இரு நக்கி பாக்க. இட்டி சுந்தரி, உண்மை சொல்லுது, நீயா போட்டது? செமையா இருக்கு, செமையா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அனுமதி கோப்பதானே இப்படி நாக்கு நீட்டுவீங்க, இங்கன்னு எப்படி நீட்டுதியோ? ஏட்டி செம சூப்பரா இருக்குட்டி, அடிச்சுக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாவைக்கானு சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க, அப்படி அம்பிட்டு டேஸ்டா இருக்கு. பாரு எவ்வளவு ருசியா போட்டிருக்கான்னு. பாவைக்க மாதிரியே இல்ல. ஏன்டி நாய் மாதிரி மொப்ப முடிக்க தின்னு பாருட்டி. ஏய் அம்மா, அப்படியே சாதா ஊறுகாய் மாதிரி தான் இருக்கு, பாவைக்க மாதிரியே இல்லை, ருசியா இருக்குட்டி. எப்படி இருக்கு இளிச்சக்கா? நல்லா போட்டிருக்காளேம்மா. நம்ம சுந்தரியா நம்ப முடியல. எப்படி பாவக்கால ஊறுகாய் போடணும்னு உனக்கு தோணுச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, என் புருஷனை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா 2 கிலோ பாவக்காவை வாங்கிட்டு வந்துட்டான். என் பாவக்காய் கூட்டு பிடிக்கவே பிடிக்காது. என்ன செய்ய ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் எங்க அம்மா நான் சின்ன வயசுல எனக்கு பாவக்காய் ஊறுகாய் பண்ணி கொடுத்தாவோ. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் தான் பக்கத்துல உட்காந்து கிண்டதை பார்த்துட்டே இருப்பேன். செம்ம ருசியா இருக்கும், ஒரு கசப்பு கூட இருக்காது. நம்ம செஞ்சு பார்ப்போமே, செஞ்சு ஒரு டப்பால அடைச்சி வச்சுக்கிடுவோமே. செஞ்சேன், பார்த்தா ரொம்ப ருசியா இருந்தது. அதான் எனக்கு ஐடியா தோணுச்சு, நம்ம என் ஊறுகாய் பிசினஸ் பண்ணக்கூடாது. ஆமாட்டி, எல்லாருமே எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகான்னு போடுவாவோ. பூண்டு ஊறுகாய் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாவோ. ஆனா இந்த பாவக்காய் ஊறுகாய் அவ்வளவா யாரும் செஞ்சிருக்க மாட்டாவோ. இன்னொன்று பாவக்காய் உடம்புக்கு நல்லது வேற. சரி, அப்ப சுந்தரி ஊறுகாய் கம்பெனியா? கிடையாது, எப்பவுமே நம்ம குரூப் பேரு நெட்டவள்ளி அனுக்கோ. அப்போ லேபிள் அடிக்கணும், நெட்டவள்ளி அனுக்கோனே. பாவக்காய் ஊறுகான்னு எழுதி கீழே வந்து பாவக்குடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி வயிற்றுல இருக்கிற பூச்சை கொள்ளும், உடம்புக்கு நல்லது, அது இதுன்னு சொல்லி 5-6 பாயிண்ட் அடிச்சு விட்டுருவோம். ஆமா, இப்படி கசப்பே தெரியாத ஊறுகாயை கண்டிப்பா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம். ஊறுகாய்க்கு ஊறுகாயும் ஆச்சு, பாவக்காய் தின்ன மாதிரி ஆச்சு. பாவக்காய் உடம்புக்கு நல்லது வேற. கண்டிப்பா இந்த பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகும் மட்டி. ஏக்கா ஊறுகாய் பாட்டில் வாங்கணும், பாவக்காய் வாங்கணும். பாவக்காய் தேனாமும் நமக்கு கிலோ கணக்கில் கிடைக்காது, ஏதாட்டும் தோட்டத்தில் சொல்லி வைக்கணும். அதுக்கப்புறமா லேபிள் அது இதுன்னு கொஞ்சம் நமக்கு ஆள் பழக்கம் இல்லையக்கா? ஏன் இல்ல, என் வீட்டுக்காரர் இருக்காருல, என் வீட்டுக்காரர் மேனேஜரு, அவர்கிட்ட சொல்லி இந்த லேபிள் அடிக்கிறது, இந்த டப்பாவுக்கு காசு எல்லாம் கொஞ்சம் கடனா வாங்கி தரேன். நம்ம அப்புறமா பிசினஸ் ஓடுனது கொடுப்போம். ஏமா மேனேஜர் பொண்டாட்டி இருக்கும்போது நமக்கு எனக்கு அவளை போட்டி. அருமையான ஐடியாக்கா. அப்போ அதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். நெட்ட வெள்ளையாண்டுக்கோ ஊறுகாய். இது நல்லபடியா போகணும். இங்க இருங்க, உங்க பிராடத்தனமான பிசினஸ் எல்லாம் இதுல பண்ணக்கூடாது சரியா? நெட்டவழி கீதா, முதல்ல ஒரு பூஜையை போடணும். முதல்ல ஒரு சின்னதா ஒரு கடையை ரெடி பண்ணணும். அது ஒரு கடைக்கு கட்டி போவே. ஆமா, இவங்க போயிட்டா உங்க கடை கடைலாம் 2 லட்சம் 3 லட்சம் அட்வான்ஸ் கேட்போம். வாடகைலாம் கொடுக்க முடியாது. முதல்ல நம்ம யார் வீட்லயாவது ஆரம்பிப்போம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தானே வயசான கலடை ஒன்று இருக்குது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கும். அங்கேயே உட்காந்து நல்லா ஊறுகாய்க்கு தேவையானது எல்லாமே நம்ம செய்வோம். முதல்ல ஒரு 10 பாட்டில் மட்டும் போடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வித்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய போட முடியும். மொத்தமா செஞ்சு வச்சு வீணாயிரும். சரிக்கா, முதல்ல ஒரு 5 கிலோ பாவக்காய் வாங்குவோம். அப்போ அதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு, காரம், கீரம் எல்லாம் வேணும். என்னென்னலாம் வேணும்னு சொல்லு. முதல்ல சின்னதா ஒரு ஸ்டிக்கர் அடிப்போம் மட்டி. அந்த ஸ்டிக்கரை ஒரு சாமி போட்டோ முன்னாடி வச்சு மாலையை போட்டு கும்பிண்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 கிலோ பாவக்காவை வாங்கி அந்த சாமி முன்னாடி வச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச ஆரம்பிப்போம். ஆமாட்டி, கடவுள் பக்தியோட சொல்லுதியே. சரி, அப்படியே செய்வோமா? அப்ப என்னைக்கு இருந்து ஆரம்பிக்கலாம்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல கிழமை தாங்க. நாளை இருந்து ஆரம்பிச்சிடுவோம். சரிட்டி, எல்லாரும் இனிமேல் கூரோட பொறுப்போடு இந்த விளையாத உருப்படியா செய்வோம் சரியா? சரிக்கா, சரி. ஐயோ கடவுளே, நான் எங்க கிடக்கணும் எனக்கு தெரியலையே, பயமா இருக்கே. ஆத்தாடி, இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிட்ட. இதை கொண்டு போய் வறுத்து தின்றுவோம். ஏழை, உனக்கு பாதி எனக்கு பாதி, சரியா? சரி, நான் ஒரு கைப்பிடிங்க தீட்டு போவோம். முடி இல்லாதது நல்லதா போச்சு. நல்ல முழுன்னு இருக்கு. ஒரு கடி மண்டையை கடிச்சு தின்றலாம். ஐயோ ஐயோ ஐயோ, காட்டு வசிங்க என்னை கடத்துறாங்களே, நீ சாப்பிட போறாங்களே. 7 கிலோ ஐலசா, 7 கிலோ ஐலசா. ஜும்பாலி ஜும்பாலி ஜும்ல ஜும்போ, ஜும்பாலி ஜும்பாலி ஜும்ல ஜும்போ. 7 கிலோ ஐலசா, 7 கிலோ ஐலசா. நைட்டுக்கு தேறிட்டு சாப்பாடு. 7 கிலோ ஐலசா, 7 கிலோ ஐலசா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. சீக்கிரம் துணியை கழட்டிட்டு மிளகா அப்படியே தேயி. ஒரு சைடு பூரா காரம் கம்மியாகவும் ஒரு சைடு பூரா காரம் அதிகமாகவும் போடுவோம். எனக்கெல்லாம் காரம் ரொம்ப சாப்பிட்டா வயிறு ஒத்துக்காது. எனக்கெல்லாம் நல்ல காரம் அதிகமாக போடணும் பார்த்துக்கோ. எனக்கெல்லாம் நெஞ்சுக்கறி தான். சரி, இப்போ கொஞ்ச நேரம் தீயில வாட்டுவோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருவோம். ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளை என்ன காப்பாத்துங்க. கொஞ்ச நேரம் தூங்குவோம், நல்ல சூடாகட்டும். 2 பேரும் தூங்குறாங்க, இவ எப்படி எடுத்து தப்பிச்சிடணும். ஐயோ ஐயோ, சுடுது சுடுது சுடுது, இம்மா கால்லாம் சுடுது. அலெக்ஸ் ஓடிரு.
எப்படியாவது உயிர் பழைச்சு ஓடிடணும். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஜாக்லினை நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாம் அந்த சரோஜா கல்யாணத்துக்காக தானே இப்படி பண்ணா. இருக்கட்டும், அவ கல்யாண வாழ்க்கை எப்படி வாழ்றானா பார்க்க.